சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட தம்பி விஜய பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்துடைய பையன் வெற்றி பெற்றிருப்பார். உங்களுடைய வடக்கு ஒன்றியம் நினைத்திருந்தார். ஒரு 6,000 ஓட்டு போலாக போச்சு. அதை சரியான நேரத்தில் வண்டி வாகனத்தின் மூலமாக ஒரு வண்டியை கொடுத்து அனுப்பியிருந்தோம் சொன்னா அந்த போலிங்க ஆயிருச்சுன்னா நம்ம 2,000 ஓட்டு ஜெயிச்சு நம்ம அன்னைக்கு விட்டுட்டோம். முறைப்படியே நம்முடைய வடக்கு ஒன்றியத்தை பொறுத்தவரை நம்ம ஓட்டுகள் ஒரு 7,000 ஓட்டை போல் பண்ணாம விட்டோம். வண்டி இல்லாமல் மக்கள் ஓட்டு போட வரவில்லை. வாக்குச்சாவடியும் தனியாக வேற ஊர்ல இருக்கு. வெயில் ஆளு வரல. நம்மளும் அதை சரியா அதை கண்காணிக்க நான் எந்த இடத்துல நாம் தவற விட்டோம், வெற்றி வாய்ப்பை எந்த இடத்துல நாம் தவற விட்டோம் என்று நாடாளுமன்ற தேர்தல் கண்காணிக்கின்ற பொழுது எனக்கு கண்ணுக்கு வெளிச்சமாக தெரிந்தது உங்களுடைய வடக்கு ஒன்றியம். 7,000 ஓட்டு நம்ம சொலைய வாங்கக்கூடிய இடத்துல நம்ம போல் பண்ணாம விட்டோம். அது அசால்ட்டா விட்டோம். வெற்றி உறுதியாகி போச்சு. 50,000 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்படுங்கிற ஒரு மமதியில நம்ம இருந்தோம். அதுபோல் எப்போது இருக்கவே கூடாது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு படிப்பினை. எடப்பாடி இருக்கின்ற பக்கத்தில், எடப்பாடி இருக்கின்ற இடத்தில் மதவாதம் இருக்காது. மதவாதம் இருந்தால் அங்கே எடப்பாடி இருக்க மாட்டார். நீங்கள் டெல்லியை பற்றி பார்க்க வேண்டாம். தமிழ்நாட்டுடைய தலைவர் எடப்பாடியார் தான். தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வரக்கூடியவர் எடப்பாடியார் தான். எடப்பாடியை மீறி ஒரு கஷ்டமும் ஒரு நஷ்டமும் யாருக்கு வராது. மத்திய அரசு உங்களால பிரிச்சு வர முடியுமா? மத்திய அரசு யார் இருக்கா? உங்க ஐயா இல்ல, எங்க ஐயா மோடி இருக்காரு, எங்க டாடி இருக்காரு. தாவேக்கா இப்ப ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் நடத்த இந்த எஸ்ஐஆர் தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இது எது பாதிப்பு ஏற்படும்? என்ன வெற்றி முன்னெடுக்கிறாங்க? இந்த எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்து, ஏன்னா இப்போ திமுகவில் நான் அவங்கள பற்றி அதிகமாக பேச விரும்பலை. அதாவது ஒரு இயக்கம் துவங்கிய பிறகு அந்த இயக்கத்தின் கொள்கைகளோ, நாம் எப்படி வழிநடத்தப் போகிறோம், எதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்ற எண்ணம் முதல்ல இருக்கும். மக்களுக்காக என்ன செய்கிறோம் என்பதை விட்டுவிட்டு ஒரு சாதாரண ஒரு அரசியலாக அவங்க பேசிகிட்டு இருக்குது. இவங்க போராட்டம் நடத்தால் நாங்களும் போராட்டம் நடத்துறது, அது கொள்கை அடிப்படை கிடையாது. அதாவது உலகத்திலேயே நடக்காத ஒன்று நடந்திருக்கு என்று சொன்னால், இறந்த குடும்பத்தை அழைத்து பார்ப்பது ஒரு அவலமான ஒரு சூழல். நேரடியாக என்ன இருந்தாலும் போய் பார்த்துருக்கணும். நோபடி கேன் கிவ் கிரீன் கார்டு டு விஜய் டு கோ அண்ட் விசிட் தம். உங்களை யாரும் துன்புறுத்திட போகிறதில்ல. இப்போ நானே போகிறேன். இப்போ நம்ம மக்கள் உட்காந்துருக்காங்க, பேசாதீங்கன்னு சொல்கிறேன். when you are not able to control your own people, then you are not fit to be a leader. அதனால் நீங்கள் என்ன பண்ணிருக்கோம், நான் போகிறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் வந்தானே, அந்த போகிறாரு வீட்டுக்கு வச்சுக்கோமே, let us see if you had gone there. அந்த இடத்துல போகும்போது அவங்க முன்னாடி கை கொடுக்க வந்தாங்களோ இல்லை ஃபோட்டோ எடுக்க வந்தாங்களோ, எங்கே போய்ட்டு தெரியல அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. தென் யூ ஷுட் ஹவ் கண்ட்ரோல் அண்ட் கான். போய் இரங்கல் தெரிவிச்சிருக்கலாமே. உங்களுக்கு யாரும் துன்புறுத்த போகிறது இல்லை. நான் 14 வீட்டுக்கு போனேன். கூட்டம் நின்று தான் செஞ்சது, கூட்டம் இருக்க தான் செஞ்சாங்க. நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன். அதனால் என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன புதிதாக சொல்ல போகிறோம், வாட் இஸ் த ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் த பீப்புள்ன்றதை கணிக்கணும் முதல்ல. அதை விட்டுட்டு என் தலைவனை தொட்டுப்பார், என்ன பண்ணுறோம் பாரு, கூட இருக்கணும், உன்னை வெட்டிடுவோம் குத்திடுவோம் பேசுறது அரசியலாக. ஆதவர்ஜன் கூட சொல்கிறாரு, அவரும் வன்முறையை தூண்டுறாருல. இதான் அவங்க நல்ல செய்தி. தொட்டுப்பாருன்றாரு. யார் தொட போகிறா, என்ன பண்ண போகிறா, இவங்க ட்ரைங் டு சே. இவங்களாம் சொல்லுவாங்களா, எங்கள் தலைவனை தொட்டுப்பாருன்னு சொன்னாங்கன்னா முதல்ல இவங்க திட்டுவோம். முதல்ல என்னையான தொட்டு பார்க்க நான் நல்லா தானே போயிட்டுருக்கேன். என்னை போய் தொட்டுப்பாரு எவ்வளோ சேர்ந்து அடிப்பான், அப்புறம் திருப்பி அடிக்கணுமா? அது வன்முறை தூண்டும் செயல். நார்த் இந்தியாவிலேருந்து இங்கே வர்றவங்க வேலைக்கு வேணால் வாங்க, ஆனால் அவங்களுடைய ஓட்டெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் ஓட்டு உரிமை கொடுக்கறது நிச்சயம் தேமுதிக ஏற்றுக்காதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி திருப்பூர், கோயம்புத்தூர், எல்லா பல்வேறு மாவட்டங்களில் இன்றைக்கி யார் ஒர்க் பண்ணுறாங்க அதிகமாக, சென்னை உட்படன்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்னு தான் தமிழ்நாட்டுக்கு பேர் உண்டு. எனவே வாங்க, வேலை செய்யுங்க, உங்கள் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்திக்கங்க. பட் ஓட்டு என்பதை அவங்கவுங்க பிறந்த மாநிலத்தில் செய்கிறது தான் சரியாக இருக்கும். அதுதான் ஒரு முறைப்படியான வாக்குகளாக இருக்கும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை கையில் எடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையம். ஏன் அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? இன்றைக்கி ஒரு குரூப் அமைச்சு எல்லா இடத்துலையும் செக் பண்ண சொல்கிறீங்க. அப்போது என்ன உண்மை நிலை என்பதை நீங்கள் சொல்லணுமா இல்லையா? ஏன் அவங்க தானே அதுக்கான உரியவர்கள். நீங்களும் நானும் போய் கேட்க முடியுமா? அப்படி கிடையாது என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது தேர்தல் ஆணையம், நீதி அரசர்கள். அதை செய்யணும்னு தேமுதிக சார்பாக நான் கேட்டுக்கிறேன். திருநெல்வேலி தொகுதியில கண்டிப்பா நிச்சயமாக வெற்றி பெற திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டராகவே போட்டிருக்காரு. அதாவது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த மட்டும்
நான் கேட்டதெல்லாம் முதலமைச்சர் செஞ்சுருக்காங்க. எனக்கு நான் கேட்டேன், கல்லூரி தந்தாங்க, பாலங்கள் தந்தாங்க. தனிப்பட்ட முறை எங்களுடைய நட்பு என்பது மிக ஆழமானது. அதே நேரத்தில் அவருடைய கட்சியாக என்னுடைய கட்சியான்னு வரும்போது அவருடைய கட்சியை ஜெயிக்க வேண்டும் நினைப்பது அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அவர் அப்படி சொல்லியிருந்தால் அதில் ஒன்றும் தவறு கிடையாது. நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர். இதுவரையும் தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் வந்து ஓபிஎஸ் இருந்திருக்காரு. அது மாதிரி வரலாம், வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. துணை முதலமைச்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மக்கள் தீர்மானம். முதல்ல நான் எலெக்ஷன் எனக்கு சீட்டு கிடைக்கணும், மக்கள் ஓட்டு போடணும், நான் ஜெயிக்கணும், அதுக்கு பிறகுள்ள விஷயங்கள். தலைப்பு எது கொடுத்துருந்தாலும் நம்ம அணில் குஞ்சில் இருந்தால் நம்ம பேச்ச ஆரம்பிக்கணும். நான் அணில் குஞ்சுன்னு சொன்னது ஒரு சிறுகதையை பற்றி. நீங்கள் கை தட்டுற அணில் குஞ்சு வேறு. அந்த அணில் குஞ்சு கதை என்ன ஆரம்பிக்குதுன்னா, ஃபாரூக் அப்படின்னு ஒரு பையன் பள்ளிக்கூடம் முடித்து சாயங்காலமாக வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நிறைய மரங்கள் அடர்ந்த பகுதியில் நடந்து வரும்பொழுது திடீர்னு ஒரு மரத்துலேருந்து தொப்பக்கட்டின்னு ஒரு அணில் கீழே விழுவுது. உடனே ஃபாரூக் பார்த்துட்டு என்ன பண்ணுவான்? சின்ன பையன் இல்லையா, அணில் மீது அவனுக்கு ஒரு பச்சை பாசம் எல்லாமே இருக்கும். உடனே எடுத்து இப்படி பார்க்குறான், ரொம்ப ஆசையாக இருக்குது அவனுக்கு. குறுக்க ஒருத்தர் வருவார், அவர் பேர் ஆறாமுது ஐயங்கார்னு பேர். உங்கள் வீட்டிலலாம் இந்த அணில் இருக்கக்கூடாது, இது ராமருடைய பக்தி மிக்க அணில், அதனால் விட்டுருன்னு சொன்னோடனே ஐயங்காருக்கும் ஃபாரூக் அப்பாவுக்கும் சண்டை வந்துடும். இந்த பக்கம் 10 பேர், அந்த பக்கம் 10 பேர் சண்டை போட்டு விவாதிக்க ஆரம்பித்து இந்த பக்கம் 100 பேர், அந்த பக்கம் 100 பேர் ஆச்சு. இல்லைப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி வேணாம்ப்பா, எதுக்குப்பா தேவையில்லாத பிரச்சனை, நம்ம எல்லோரும் இங்கே ஒன்றா வசிச்சுட்டு இருக்கோம், அதனால் இதை விட்டுருவோம்ப்பான்னு சொல்லிட்டா. விட்ட உடனே அந்த கதையை நல்லா கவனிச்சுங்க. விட்ட உடனே அந்த அணிலை ஒரு பருந்து தூக்கி கொண்டு போனது அப்படின்னு அந்த கதை முடியும். இப்போ இருக்கிற அணிலை எந்த பருந்து தூக்கிட்டு போச்சு, பருந்து எதோட குறியீடுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லா அணில்களையும் பருந்து தூக்கிட்டு போயிடும். ஒரு தலைவன்னா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது இப்போ நிறைய இருக்குது. அணில் குஞ்சு கதையில் நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா? அப்போ அந்த கேள்வி வந்துடுது, ஏன்னா யாரா தலைவன், யார் தலைவன், யார் தலைவன், தெருவில் கூட்டத்தை போட்டு 41 பேரை கொண்டுறவங்க தலைவனா அப்படின்னு கேட்குறாங்கல்ல பத்திரிக்கையில். இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.